வணக்கம் மக்களே, கோவைக்காயுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோவைக்காயினுடைய முழு தாவரமே மருத்துவ பலன்களை கொண்டு இருக்கு. கோவைக்காய் இலை இருமல், ஆறாத புண்கள், சிரங்கு, உடல் சூடு, நீர் சுருக்கு இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும். கோவைக்காயை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கரப்பான் கடி, அப்புறம் அந்த ஜலதோஷம், நீரிழிவு போன்ற நோய்களுக்கெல்லாம் இது மருந்தாக பயன்படும். கோவைக்காய் வேர், வெண்குஷ்டம், பிரமோகம், வாத நோய்கள் இது எல்லாத்துக்குமே மருந்தாக பயன்படும். கோவைக்காயை நீங்கள் சாம்பாரில் சேர்த்துக்கலாம், கூட்டில் சேர்த்து பொரியல் மாதிரி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்புண், வாய்ப்புண், உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் குணமாகும். ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கோவைக்காய் உங்களுக்கு தருது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தோல் நோய்கள் குணமாக நீங்கள் கோவைக்காயை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த தோள்கள் சார்ந்த பிரச்சனையான இந்த சொரியாசிஸ், படை, சிரங்கு, தேமல் போன்ற நோயெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோவைக்காயை பயன்படுத்தலாம். 3 வேளை நீங்கள் இந்த கோவைக்காயை அரைச்சி அப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சொரியாசிஸ், படை, சிரங்கு, தேமல் போன்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். மேலும் இந்த கோவைக்காயை நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிக்கிறதுக்கு முன்பு வயிற்றை நீங்கள் நல்லா சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் தான் குடிக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வயிறு வெறும் வயிற்றில் சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோவைக்காய் ஜூஸாக குடிக்கும் போது இந்த சொரியாசிஸ், படை, சிரங்கு, தேமல் போன்ற இந்த மாதிரி தோல் சம்பந்தமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். அதே போல் தலைமுடி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தீர்த்துக்கிறதுக்கு இந்த கோவைக்காயை பயன்படுத்தலாம். தலையில் பொடுகு, முடி உதிர்வு இது எல்லாத்துக்குமே இந்த கோவைக்காய் ஜூஸ் குடிக்கிறதோடு அந்த கோவைக்காயை அரைச்சி அந்த சக்கையை நீங்கள் எலுமிச்சம்பழத்தோட சேர்த்து உங்களுடைய அந்த தலையில் நீங்கள் தடவி வந்தீங்கன்னா பொடுகு ஏற்படுவது குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் இந்த கோவைக்காய் ஜூஸை குடிக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த கோவைக்காயை அரைச்சி அதோடைய சக்கையை எலுமிச்சம்பழம் ஜூஸோட சேர்த்து நீங்கள் உங்களுடைய தலையில் தடவி வந்தீங்கன்னா பொடுகு ஏற்படுவது உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே போல் இந்த பல் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கும் நீங்கள் கோவைக்காயை பயன்படுத்தலாம். பல்வலி, ஈறுகளில் வலி, வீக்கம், ஈறுகளில் ரத்த கசிவு, இந்த பல் ஆடுறது, பல்கள் இருக்கக்கூடிய மஞ்சள் கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல் சார்ந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கு, வராமல் தடுக்கிறதுக்கு கோவைக்காய் ஜூஸை குடிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தொப்பை உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அந்த தொப்பை குறைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கோவைக்காயை பயன்படுத்தலாம். இப்போ சிலருக்கு சரியான உடல் எடை இருந்தாலும் தொப்பை அவங்களுக்கு குறையாது. அதை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம தினமும் இந்த கோவைக்காயை ஜூஸாக குடிச்சிட்டு வரலாம். ஸோ கோவைக்காயை நம்ம தினமும் ஜூஸாக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா விரைவில் தொப்பை குறைஞ்சிரும். நீங்கள் இந்த ஜூஸ் குடிக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். வெறும் வயிற்றில் உங்களுடைய வயிற்றை நீங்கள் காலியாக வச்சுருக்கும் போது தான் அந்த ஜூஸ் குடிக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுடைய அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை நோய் குணமாகிறதுக்கு நீங்கள் கோவைக்காயை பயன்படுத்தலாம். இப்போது சுகர் பேஷண்ட், சர்க்கரை நோயால் சிலருக்கு அதிக அளவில் சிறுநீர் போக்கு ஏற்படும். அதிக தடவை அவங்க யூரின் போயிட்டே இருப்பாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம தினமும் கோவைக்காய் ஜூஸ் அவங்களுக்கு குடிக்கலாம். ஸோ அவங்க அதை குடித்தாங்க அப்படின்னா சிறுநீர் போக்கு அவங்களுக்கு அதிக அளவு ஏற்படுவது குறைய ஆரம்பிக்கும். மற்றும் பிளட்டில் அவங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். சர்க்கரை அளவையும் அவங்களுடைய பிளட்டில் அவங்க கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு அவங்க கோவைக்காயை எடுத்துக்கலாம். அதே போல் சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும், வராமல் தடுக்கவும் கோவைக்காயை எடுத்துக்கலாம். இப்போ சிறுநீரகத்தில் கல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கோவைக்காய், கத்தரிக்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சிறுநீரக கல் உங்களுக்கு முழுமையாக நீங்கிவிடும். ஆமாம் மக்களே, ஸோ இப்போ நீங்கள் சிறுநீரகத்தில் கல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கோவைக்காயோட கத்தரிக்காய் சேர்த்து அரைச்சி குடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய அந்த சிறுநீரக கற்கள் முழுமையாக நீங்கிடும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் வெளியேறுவதற்கு நீங்கள் கோவைக்காயை எடுத்துக்கலாம். உடலில் சேரக்கூடிய கெட்ட கழிவுகளை கோவைக்காய் நீக்குது. மசாலா அதிகம் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள், கடை சாப்பாடு இது எல்லாத்துலேயுமே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோவைக்காயை எடுத்துக்கோங்க. இது கோவைக்காய் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றிடும். ஸோ கெட்ட கழிவுகளை வெளியேற்றுவதன் மூலமாகவே நம்ம பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கலாம், பலவிதமான நோய்களை வராமல் தடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கும், இந்த ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் கோவைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்து பயன்படுத்துங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கோவைக்காய் ஜூஸ் மாதிரி குடிங்க. அதே போல் வெறும் வயிற்றில் நீங்கள் கோவைக்காய் ஜூஸாக குடிங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் க்யூர் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராமல் தடுக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் அப்பப்போ வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ கோவைக்காயை உங்களுடைய சமையலில், உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம், நலமோடு வாழலாம். நன்றி மக்களே.